ஹாய் குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே 6 ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிலாங்கில் இருக்கோம். சிலாங்கிலேருந்து நம்ம 2 hours நம்ம குவாஹாட்டி போகிறோம். ஏன்னா நம்ம குவாஹாட்டி போய் தான் அருணாச்சல் பிரதேஷ் போக முடியும். நம்ம மேகாலயில் முடிஞ்ச அளவு நம்மளால் முக்கியமான பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணணும். ஏன்னா நம்ம டேஸ் பத்தலை. நம்ம பிளான் பண்ணி வந்தது மொத்தம் 25 days. இங்கேயே 6 days ஆயிடுச்சு. நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதான் வந்து சிலாங்கோட சிட்டி. கொஞ்சம் நாங்கள் கிளம்பும்போது கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன இந்த மந்த்து மான்சூன் வெயில் தான் அடிச்சிச்சு. சரி பரவாயில்ல, ஆனால் ஃபால்ஸ் எல்லாமே தண்ணி வந்துச்சு. இடமும் பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா பிஃபோராகவே ரூம் எல்லாமே புக் பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி முன்னாடியே புக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போனா தான் ரூம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரூம் தேடி. ஏன்னா இது எப்போ சீசன் வந்துன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்த டைமில் சீசன் தான். அதனால் வந்து ஃபுல்லாமே புக்கிங்கு தான் இருக்குது. நீங்கள் பிஃபோராகவே புக் பண்ணிட்டீங்கன்னா ரூம் நான் தங்கியிருந்த ரூம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதனால் அங்கேயே தங்க மோஸ்ட்டாக பாருங்கள். என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம தம்பி ஆதில் வண்டி எடுத்துகிட்டு இருந்தாப்புல. அப்போது காருக்காரன் வந்து முன்னாடி போய்ட்டு இருந்தவன் சடனாக பிரேக் போட்டான். இவன் வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மோதிட்டான் பின்னாடி வந்து. அப்போது வந்து காருக்கார லோக்கல் டாக்ஸினால் வந்து இது ஏன் மேலே தப்பு இல்லை, நீங்கள் தான் வந்து மோதிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி நம்ம மேலே தான் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் 100 போலீஸ் கால் பண்ணான். சரி அதுக்கு மாரி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் ஒரு 1/2 hour கிட்ட போலீஸ் வந்தானுங்க. போலீஸ் வந்துட்டு ஃபுல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு யார் மேலே தப்பு எல்லாத்தையும் பார்த்தானுங்க. திரும்ப இப்போ தான் மதிய வண்டியை சரி பண்ணோம். பார்த்தா அதே மாதிரியே கீரோட லிவரு எல்லாமே இவனுக்கு கையில் வந்து ஃபுல்லாகவே அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் வாயில் மூக்கில் ஃபுல்லாமே இவனுக்கு பயங்கரமான காயமாயிருச்சு. போலீஸ்காரங்க கடைசி என்ன பண்ணாலும் 2 காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. கடைசியில் பார்த்தா அவங்க லோக்கல் போலீஸு எல்லாமே கனெக்ஷன் ஆகி இல்லை உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் ரேஷ் டிரைவ் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் தான் காக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் 15,000 கொடுத்து தான் எங்களை வண்டியவே விட்டானுங்க. அதனால் மக்களே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் வெளியூர் வந்தாலே. ஆனால் வந்து நம்மளுக்கு யாருமே அங்கே சாதகமாக சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. இப்போ பக்கத்தில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷனை போட்டு அப்புறம் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டல் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் ஓகே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.